அதான் ஏஐல சிரிக்கிற மாதிரி படம் போடுறாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்ப ராகுல் காந்தியை சந்திக்கிறாரா சந்திக்கலையா அப்படிங்கிற அவர் விருப்பத்தில் இருந்து வருவதல்ல. அங்க எனக்கு தெரிஞ்சு அது மோடி கூட அதை செய்ய நினைக்கிறாரா முடிவெடுக்கிறாரான்னு தெரியாது. அமித்ஷா தான் அதை நடைமுறைப்படுத்துறார். தனக்கு உதவி செய்த ராகுல் காந்தியோ அவருடைய கட்சி அவருடைய தாயாரையோ போய் பார்க்கவில்லை அப்படிங்கிறது ராகுல் காந்தி வேண்டியதான். உனக்கு தேவைதான் நம்ம சொல்லணும். நீ எப்படி கிரீஸ்தப்பா எப்படி உதைச்ச அப்படின்னு சொல்லி அவன் உதைச்சு விடுறான். புரியுதா உங்களுக்கு? இப்போ காலம் உங்களை செருப்பால் அடித்து உங்களுடைய இடம் எது என்று காட்டுகிறது அப்படின்னு பல கருப்பையா ஒரு பேட்டியில சொன்னார். அதே மாதிரி ராகுல் காந்திக்கு தமிழ்நாட்டு அரசியல் சூழலையும் மாதிரினாக்க முதலீட்டுல ஈர்ப்பு இருக்கு. அமைச்சர் கீர்த்தனா ஒரு ரீல்ஸ் வடிவத்துல ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறார். அனைவருமே இந்த அணுகுமுறை என்பது ரொம்ப ரொம்ப புதுசு. இது டெக்னிக்கல் அப்படி எடுத்துக்கிறதா அல்லது வழக்கம் போல சினிமா தான ரீல்ஸ் பவன் எடுத்துக்கிறதா? அதாவது ரீல்ஸால் அமைக்கப்பட்ட ஆட்சி ரீல்ஸால தான் அது வந்து அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் விமர்சகர் ஊடகவியலாளர் திரு சுமன் கவி அவர். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். நேற்று முதல்வர் தமிழ்நாட்டோட முதல்வர் விஜய் அவர்கள் பிஎம் மோடி அவர்களை சந்தித்திருக்கிறார். காரணம் இது ஒரு மரபு ரீதியான சந்திப்பு தான் பொதுவாக பேசப்படுகிறது. ஆனால் 10 நிமிடத்துக்கு மேல் தான் பேசியிருக்காரு. அதை விட தாண்டல. அப்புறம் நிர்மலா சீதாராமன் சந்திச்சிட்டார். ஆனா அதன் விளைவா இன்னைக்கு என்ன இன்னைக்கு மதியான லஞ்சே பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி வீட்டுல தான் சொல்லி நேற்று அறிவிப்புல வந்து பார்த்திருப்பீங்க. ஆனா திடீரென்று அது ரத்து. அவசரமாக சென்னை திரும்பி கொண்டிருக்கிறார் தமிழக முதல்வர் சிஎம் விஜய் அவர்கள். என்ன நடந்தது? வேற எதுவும் அரசியல் திருப்பமா? முதற்கட்டம் இல்ல, பிரதமர் அவர்களை சந்திப்பது அப்படிங்கிறது ஒரு மரபு ரீதியான சந்திப்பு. ஆனா அந்த மரபு ரீதியான சந்திப்புலையும் கூட முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முதல் முறையாக சந்திக்கும் போது இங்க என்னென்னலாம் பிரச்சனை இருக்குது, என்னென்ன கோரிக்கைகள்னு சொல்லி அது 64 கோரிக்கைகளை கொண்டு போய் ஒரு லிஸ்ட் பெருசா இருக்கிறது எல்லாம் என்ன மரபா இருந்தாலுமே எங்க தமிழ் நாட்டுக்கு இந்த மாதிரியான தேவைகள் இருக்குன்னு மொத்தத்தையுமே அவர் கொடுத்துட்றாரு. ஆனா விஜய் ரொம்ப மினிமலா ரொம்ப முக்கியமா, அதாவது அவரு தெரிந்தெடுத்து கொடுத்தாருன்னு வச்சுக்கலாம். ஒரு 4 கோரிக்கை தான். அவர்கள் அதை தயாரிச்சாங்களா இல்ல இருக்கிற போகிற போக்கில் ரெடி பண்ணாங்களான்னு தெரியல. 4 கோரிக்கை தான். அதுல மீனவர்கள் பிரச்சனை ஒண்ணு, நிதி பிரச்சனை ஒண்ணு, மேகதாது ஒண்ணு. மேகதாது ஆமா, வான்வெளி பாதுகாப்பு தான். சரிங்களா? அப்போ மேகதாது வந்து அப்பப்போ இல்லை, இப்போ பெரிய லெவல்ல ஒரு பெரிய அரசியல் திருப்பமா பெரிய நெருக்கடியா இருக்குது. அதுக்கு ஒன்று கொடுத்துருக்காரு. இன்னும் கூடுதலா என்னன்னா, தமிழ் தாய் வாழ்த்த நாங்க இசைப்பதற்கு எங்களுக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும் பாருங்க. அதாவது ஒரு தன்னுணர்வோடு ஒரு அட்டானமஸ் பாடி, அட்டானமஸ்னா ஒரு சுயாட்சி பொருந்திய ஒரு பகுதி அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் யூனியன் ஆஃப் ஃபெடரல் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒன்று குவிக்கப்பட்ட யூனியன் அர்த்தம். அது இந்திய அரசு, அது மத்தியில் கூட்டாட்சி. இங்க ஒரு அட்டானமஸ், இங்க ஒரு சுயாட்சி பொருந்திய ஒரு மாநிலம். இது அந்தந்த மாநிலத்துக்கு ஒரு கொடி இருக்குது, அந்தந்த மாநிலத்துக்கு ஒரு அடையாளம் இருக்குது. நீங்க அஸ்ஸாமுக்கு போங்க, அவர்களுக்குன்னு ஒரு துண்டு இருக்குது. நீங்க ஆந்திராவிலையும் அதே மாதிரி, இல்ல கர்நாடகாவிலையும் அதே மாதிரி அவர்களுக்கு ஒரு கொடி, அவர்களுக்கு ஒரு துண்டு. இப்படி சில அடையாளங்கள் இருக்குது. நீங்க அதெல்லாம் அழிச்சிட்டு அவர்களை முற்றாக முழுதாக ஒரு மாநிலத்தை கபலீகரம் பண்ண முடியாது. அப்ப அவர்களுக்கு இருக்கக்கூடிய மரபை அவர்கள் நிர்ணயித்துக் கொள்கிற உரிமை இருக்குது. நீங்க உங்ககிட்ட வந்து ஒரு பிச்சை விருத்தாரணம் கிடையாது. தெய்வமே எங்களுக்கு பார்த்து எதையாவது நீங்க பைசல் பண்ணுங்கன்னு நிக்க முடியாது. ஆனா இன்னைக்கு நடந்திருக்கிறது கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு செயல் தான். மற்ற பிரச்சனைகள் எல்லாம் நீங்க வந்து ஒரு வெளியுறவுத்துறை பாதுகாப்பு, நாட்டின் பாதுகாப்பு, அதுல நீங்க வந்து போய் டிமாண்ட் வைக்கிறீங்கன்னா அது நியாயம். கச்சத்தீவை கேளுங்க. நீங்க தானே சொன்னீங்கல்ல, சவால் விட்டீங்கல்ல, கச்சத்தீவு எங்களுடைய உரிமை, நாம வந்து கண்டிப்பா வந்ததுக்கு அப்புறம் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவோம். நீங்க இன்னைக்கு உங்களுடைய அமைச்சர்கள் வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க. கச்சத்தீவுனா நோ கமெண்ட் அப்படிங்கிறாங்க. இந்த கேவலத்தை ஒரு பக்கம் நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கும் போதுதான் இன்னொரு பக்கம் நீங்க
அங்க போய் தமிழ் தாய் வாழ்த்தை எப்படியாவது நாங்கள் இசைப்பதற்கு எங்களுக்கு அனுமதி தாருங்கள்னு கேட்டுட்டு இருக்கிறீங்க. சோ இதெல்லாம் இந்த நிகழ்ச்சி மொத்தமா வந்து என்ன சொல்றதுன்னா தமிழ் மக்களுக்கு ஒரு 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 கம்பீரமான ஒரு முதல்வரை அல்ல, ஒரு அடிமையை நாங்கள் தயாரித்து வைத்திருக்கிறோம். அவர் போய் டெல்லி பாதுஷாவிடம் தனது கோரிக்கைகளை மிக தாழ்மையுடன் பரிந்து வச்சுட்டு வந்திருக்காரு அப்படின்னு தான் பார்க்க. 4 கோரிக்கைகள் தான், அதையும் கூட மிக பணிவோடு செஞ்சுட்டு வந்திருக்காரு. நீங்க என்ன சொன்னீங்க? பிரதமர் வந்தால் வெள்ளை கொடி காட்டி வரவேற்கிறார்கள் அப்படின்னு சொன்னீங்க. நீங்க ஒரு முதலமைச்சராக இருக்கிற பட்சத்தில், அந்த நாற்காலியில் இருக்கிற பட்சத்தில் பிரதமரை நீங்கள் வரவேற்றுத்தான் ஆகணும். நீங்க என்ன எப்படி கூப்பிடுறீங்கனால. ஆனா நீங்க என்ன விமர்சனத்தை வச்சீங்க ஸ்டாலின் மேல? பம்மி பதுங்கி ஸ்டாலின் வந்து அடங்கி போறாரு அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் அவர் தைரியமாக தனது டிமாண்டுகளை வச்சாரு, தொடர்ந்து போராடினாரு, பிஎஸ்சி பள்ளிகளுக்கு எதிராக போராடினாரு. அதெல்லாம் நீங்க என்ன செய்ய போறீங்க நாங்க பார்க்க தான் போறோம். நீங்க வெளியில உங்களுடைய ராஜ்மோகன் அவர்கள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து வேற மாதிரி ஒண்ணு பேசிட்டு இருக்கிறாரு, மும்மொழி கொள்கை தான் எங்களுடைய கொள்கையும் அப்படின்னு. அது நடைமுறைப்படுத்தப்படுதா அல்லது இந்த மாதிரி எப்படியாவது பைசல் பண்ணுங்க யுவர் ஆனர் அப்படின்னு சொல்லி கெஞ்ச போறார்களா அப்படிங்கறத நாம பார்க்க போறோம். குறிப்பா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அதாவது தமிழ் தாய் வாழ்க்கை கேட்கறது மட்டும் பேசும் போறாங்கல்ல. நேற்றைக்கு முந்தைய தினம் நினைக்கிறேன், குறிப்பாக வேந்தர் தான் முதல் வேந்தர்ங்கிற விஷயத்த கூட அது வந்து முந்தைய அரசு நிலைப்பாடு, இப்ப வந்து பல்கலைக்கழகங்கள் அது தேவைங்கிற மாதிரி பேசுறாரு. தமிழ் தாய் வாழ்க்கைக்கே அங்க அப்படி சொன்னா நாளைக்கு ஒரு விஸ்வநாதன் அப்படித்தான் சொல்றாரு. இப்ப இதுல இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, இவரையும் சந்திக்கல, யார ராகுல் காந்தியும் சோனியாவும் சந்திக்கல. அப்ப உண்மையில என்ன நடக்கிறது? இன்னொரு விமர்சனம் முன்வைக்கப்படுதுன்னா, பிரதமரோட ஏதோ ஒரு அண்டர்டீலிங் ஆக்சுவலுக்கு அதனால ராகுல் காந்தியை சந்திக்கல. மேகதாது கூட ஆனந்த ராகுல் காந்தி சந்திக்கிற ஒரு பிரயோஜனம் இருக்கு இல்லையா? அவர்தான் காங்கிரஸ் இருக்காங்க, எங்க கூட்டுல இருக்கிறாங்க. அப்ப அது ஒரு முடிவுக்கு வரும். அதையும் சந்திக்காத என்ன சந்தேகத்தை வருது, எப்படி பாக்குறீங்க? இல்ல, இதை நாம எப்படி பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா, ஆட்சி அமைப்பதற்கு ராகுல் காந்தி வேணும், காங்கிரஸ் வேணும், ஆட்சி நடத்துவதற்கு பாஜக வேணும் அப்படின்னு அவங்க பாக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அதுதான் நடக்குது. ஆட்சி அமைப்பதற்கு ராகுல் காந்தி கூட எது வரைக்கும் வேணும்? கூட்டணிங்கிற அளவுலதான் வேணும். ஆனா ஆளுநர் கொடுக்கிற அழுத்தம் அதுதான் பெருசு. ராகுல் காந்தி அவர் கொடுக்கிற உதவி கிடையாது. அதை விட அதிகமானது ஆளுநர் கொடுத்த அழுத்தம் தான். அப்ப ஆளுநர்கிட்ட நான் வந்து கனிந்து பணிந்துதான் போகணுமே தவிர, அதே மாதிரி இன்னைக்கு நான் வந்து பிஎம்கிட்டயோ அவர்களுடைய அமித்ஷா இவர்களுடைய ஆர்டர் கட்டளைக்கு கட்டுப்பட்டுத்தான் விஜய் நடக்க முடியுமே தவிர கூட்டணிங்கிற பேர்ல இவர்களோட நடக்க முடியாது. நான் இதைத்தான் முதல்ல சொன்னேன். சரி, இதை இன்னொரு பக்கம் நான் விளக்குறதுக்கு முன்னாடி, ராகுல் காந்தி திமுகவுக்கு எதை கொடுத்தாரோ, ராகுல் காந்தி திமுகவுக்கு எதை கொடுத்தாரோ அதை மிக விரைவிலேயே திருப்பி ராகுல் காந்திக்கு விஜய் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத நாம பார்க்கணும். காலத்திடம் நீ எதை விதைக்கிறாயோ அதை நீ அறுவடை செய்கிறாய். நீ வினை விதைத்தால் வினை அறுப்பாய், திணை விதைத்தால் திணை அறுப்பாய். இது வந்து ஒரு பழமொழி. இன்னைக்கு மிக விரைவாக நடக்குது. இன்னைக்கு நடக்கிற இந்த குதிரை பேரமும் காங்கிரஸ் இன்னைக்கு பதறுது. 4 எம்எல்ஏக்கள் அங்க இருந்து வர்றாங்க, மேலே கீழே ராஜினாமா, மேலே வந்து இணைக்கிறாங்க கட்சியில. ஆதவர்ஜுன நடத்துறாரு. இவ்வளத்தையும் இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க, கையெறு நிலையில இருக்காங்க. நீங்க எல்லாம் அதாவது ஒரு தொங்கு அரசாங்கமா இருந்துகிட்டு இவ்வளவு அடாவடி பண்ற அரசாங்கத்தை நீங்க எங்கேயா பார்க்க முடியுமா? அது பாஜக ஆதரவு இல்லாம செய்ய முடியாது. பாஜக தான் அப்படி செய்யும். நீங்க நிதிஷ்குமாரை கையில வச்சுக்கிட்டே நிதிஷ்குமாரை எப்படி டேக்கிள் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். நீங்க அதாவது நிதிஷ்குமார் கையை பிடித்து மோடி நடக்கிறாரா அல்லது மோடி கையை பிடித்து நிதிஷ்குமார் நடக்கிறாராங்கிறத அவர்கள் முடிவு பண்ணுவாங்க. பாக்குறதுக்கு தெரியும், வெளியில இருந்து பாக்குறது இவர்கள் உதவிக்கிறலாம் இல்ல. இப்படி தெரியாம தொட்டுட்டீங்களானே அவன் சொல்ல வச்சுலா, ஆள் காட்டி விரல் ஆளையே காட்டுறது பத்தியலா அப்படின்பா. அதேதான், இப்படி தெரியாம தொட்டுட்டீங்களே. இப்போ மைனாரிட்டிகளாக இருந்து கொண்டு கூட்டணி கட்சிகளை வதைப்பது அப்படிங்கிறது பாஜகவின் பாசிசத்துல இயல்பான ஒண்ணு. அவர்களுக்கு அந்த பியூரோக்ராட்ல இருந்து பார்ப்பனிய எல்லா உயர்மட்டத்து அதிகாரிகளும் எல்லா அதிகாரமும் அவங்களுக்கு உண்டு, மற்ற கட்சிகளுக்கு கிடையாது. இந்த சொகுசு தான் விஜய்க்கும் இருக்குது. நாங்க டெல்லி பாதுஷாவுக்கு அடிபணிந்தால் போதும், மற்றவர்களை நாங்கள் ஆட்சி படைக்கலாம் அப்படிங்கிற அந்த அஜெண்டாவில் நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. பாட்னாவில போய் இவர் பிரசாந்த் கிஷோரை கூட்டு வர்றப்போ இந்த ஆதவர்ஜுனா இருக்கிறார் இல்லையா, அவர் அதற்கு முன்னாடி அஜித் தோவலினுடைய பாஜகவினுடைய அந்த அறிவு களஞ்சியம், அவருக்கு ஒரு சிந்தனை சிற்பி, அவர்கிட்ட போய்
அவருடைய மகன் சக்கரியா தோவலை சந்தித்து விட்டு தான் இவர் பாட்னாவுக்கு போயிட்டு இருந்தார். அப்போ ஒரு 15% அவரை வச்சு அவர் வாயால ப்ரமோட் பண்ணாங்க. இப்படி பாஜகவின் திட்டமிடுதல் இல்லாம இந்த ஆதவர்ஜனா எதையும் செய்யறதில்ல, அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாம எதையும் செய்யறதில்ல. அப்ப அந்த தெனாவட்டு அந்த சொகுசுல இருந்துதான் அவர்கள் ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு பாரம்பரியமான 50 வருடங்களை கடந்த ஒரு கட்சியை உடைக்கிறாங்க, சிதைக்கிறாங்க. ஜெயலலிதா கூட செய்யல. நான் முன்னாடியே கூட உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஜெயலலிதா 2013 இருந்து 16 வரையிலும் தேமுதிகவை உடைத்தார். ஆனா அந்த உடைப்புல கூட அந்த கட்சியில இருந்து எம்எல்ஏக்களுக்கு ஆதரவா இருந்தாங்களே தவிர கட்சிக்குள்ள உடனே வரல. 2016 எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் அவர்களை உள்ள இணைச்சிட்டாரு. மப்பா பாண்டியராஜன் எல்லாம் இந்த கட்சிக்கு வந்தாரு. அதுக்கு முன்னாடி வரல அவர்கள் ஆதரவாளர்களை வெளியே நிறுத்தப்பட்டிருந்தார்கள் வாசல்லையே. ஆனா இங்க அப்படி கிடையாது. காலையில அதாவது கீழே ராஜினாமா, மேலே கட்சியில இணைச்சு உடனேயே உங்களுக்கு நாங்க போட்டியிடுவதற்கோ அல்லது வேறு வாய்ப்புகளே கொடுக்குறோங்கிறது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். இதுல அந்த போன எம்எல்ஏக்கள் தனாவட்டா பேசுறாங்க, இதெல்லாம் எங்களுடைய சுதந்திரம்ங்கிறாங்க. நாங்க எடப்பாடி பழனிசாமி கட்டுப்பட்டு இருக்கணுமா, எங்களுக்கு என்ன அது அந்த நெருக்கடி இருக்கான்னு கேக்குறான். அப்ப இப்படி அடிமைகள் இன்னொரு அடிமை கிட்ட சவால் விடுகிற கோமாளித்தனத்தை இந்த நாடு பார்த்துட்டு இருக்குது. இதே சவாலைத்தான் இன்னைக்கு விஜய் மேலே பாதுஷாவுக்கு அடிமை போய் அங்கே வணக்கம் வச்சுட்டு இங்க நீங்க இடது கையால் ஹேண்டில் பண்றாரு ராகுல் காந்திய. உதவிக்கரம் எப்படி நீட்டிருக்காங்க? என்டிஏல இருந்து எந்த நிபந்தனையோடு கூடிய கூட்டணிங்க. என்டிஏல இருந்து யாரும் வரக்கூடாது, எந்த காரணத்தை கொண்டும் அவர்களின் உதவியை நாடக்கூடாது. 2029 தேர்தல்ல நாம சேர்ந்து நிக்கணும், உள்ளாட்சி தேர்தல்கள்ல சேர்ந்து நிக்கணும். இதெல்லாம் எங்க? நீங்க லீமா ரோஸ் அதிமுகக்குள்ள இருக்காங்க. அந்த லீமா ரோஸ் தான் நிதியமைச்சரை சந்தித்ததாக ஒரு புகைப்படம் வருது. அது உண்மையா இல்லைங்கிறது ரெண்டாவது. அவர்களுக்குள்ள ஒரு பெரிய நெருக்கம் இருக்குது. அதுக்கு முன்னாடி 2025 அந்த மாதிரி சந்திச்சிருக்காங்க. நிதியமைச்சரை அவங்க சந்திக்காமலாம் கிடையாது. அவங்க ரொம்ப கேஷுவலா நிதியமைச்சரை ஈஸியா சந்திக்க, ஒரு சூதாட்ட குடும்பத்திலிருந்து அதுல சம்பாதித்தவர்கள் ஈஸியா ஒரு நிதியமைச்சரை அணுக முடியும் அப்படின்னு சொன்னா இந்த நாட்டுக்குள்ள யார் வைத்தது சட்டம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுதா? புரியலையா? புரியல. அப்போ ஒரு பக்கம் ஆதவர்ஜனாவின் மாமியார் அந்த கட்சியில, இன்னொரு பக்கம் ஆதவர்ஜனா இந்த பக்கம். இவர்கள் 2 பேரும் முடிவு பண்றாங்க, இடையில் ஒரு பொம்மை, ஒரு முகம், எந்த செயல்பாடுமற்று ஒரு சிரிக்கிறது கூட, அது கூட ஒரு வேலை மாதிரி. அது ஒரு சாப்பிட்றாரு, மத்தியானம் சாப்பாடு கொண்டாந்து மத்தியானம் சாப்பிட்டாரு, இதெல்லாம் சொல்றது. இப்போ இப்படிப்பட்ட பொம்மை தான் இன்னைக்கு போய் இன்னைக்கு 4 கோரிக்கைகளை வச்சுட்டு வந்திருக்கிறாரு. தனக்கு உதவி செய்த ராகுல் காந்தியோ அவருடைய கட்சி அவருடைய தாயாரையோ போய் பார்க்கவில்லை அப்படிங்கிறது ராகுல் காந்தி வேண்டியதான். உனக்கு தேவைதான் நம்ம சொல்லணும். நீ எப்படி கிரீஸ்தப்பா எப்படி உதைச்ச அப்படின்னு சொல்லி அவன் உதைச்சு விடுறான். புரியுதா உங்களுக்கு? இப்போ காலம் உங்களை செருப்பால் அடித்து உங்களுடைய இடம் எது என்று காட்டுகிறது அப்படின்னு பல கருப்பையா ஒரு பேட்டியில சொன்னார். அதே மாதிரி ராகுல் காந்திக்கு காலம் தக்க பாடத்தை புரட்டி எடுத்துக்கிறது என்னுடைய கருத்து. இல்லப்பா, அது மட்டும் இல்ல, ராகுல் காந்தியோட சொல்ல அவரோட போய் சந்திக்காததுக்கு பிஜேபி ஒரு காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்கா? அது ஒரு ஆதாரம் இல்லாம நம்ம ஒரு போரும் போக்குல யூகம் மட்டும் சொல்ல முடியாதுல்ல, அப்படி மாறுவதற்கான சூழல் இருக்கான்றேன். பிஜேபியினுடைய நகர்வுகளை யாரும் ஆதாரங்களோடு சொல்ல முடியாது. அது ஒரு ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவில் இயங்குறது. கிட்டத்தட்ட நீங்க மார்க்சிய குழுக்கள் இருக்கு இல்லையா, அவங்களும் ரகசியம் பாதுகாக்கணும்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கும், ஆனா அது சென்ட்ரலைஸ்டா இருக்கும். அது இம்ப்ளிமெண்ட் ஆகுமே தவிர யாரும் யாரோட அதை பகிர்ந்துக்கிட மாட்டாங்க. இதே வாணியைத்தான் ஆர்எஸ்எஸ் பின்பற்றுது. அருவமாக நின்று வேலை நடக்கும். அதாவது ஒரு உருவம் இருக்காது, யாரும் முகம் இருக்க மாட்டாங்க, வேலை ப்ரோக்ரஸிவா இருக்கும். யாராவது ஒருத்தர் நிற்பாங்க. திருப்பரங்குன்றத்துல ராமரவிக்குமார் நிற்பாரு, அயோத்தியில வேற ஒருத்தர் நிற்பாரு. யார் யார் எதை செய்வார்களோ அதுக்கான ஆள் நிற்பான். அவன் நமக்கு முகமா தெரிவானே தவிர அந்த வேலை அவரால் செய்யப்படுகிறது, அவ்வளவுதான். அது ஒரு பிளான், அதை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. நான் என்ன சொல்றேங்க, ஒரு சாதாரண மரணம் நடந்தாலே இந்த மரணத்துக்கு காரணம் என்னன்னு 1000 கேள்வி எழுதுறோம். ஜெயலலிதா இறந்து போனாங்க, யாராவது எந்த கேள்வியாவது கேட்க முடிஞ்சதா? அந்த கேள்விக்கு யாராவது சரியான பதில் இன்னைக்கு வரணும் உண்டா? அந்த மரணத்தின் மர்மம் விலகிடுச்சா? எவ்வளவு பெரிய முதலமைச்சருங்க அந்த அம்மா, அவ்வளவு டிக்டேட்டரா, அவ்வளவு கமாண்டிங்கா இருந்துச்சு.
சரிங்களா? ஜெயலலிதா மோடியா லேடியா அப்படின்னு சொன்னார். லேடி காணாமல் போனார். இப்போ நாங்க வந்து இந்த ஏதாவது ஆதாரம் கொடுங்க அப்படின்னு நீங்க கேட்க முடியுமா? நான் சொல்லுவது நிகழ்வுகளை கோர்த்து பாருங்கள், உங்களுக்கு பகுத்தறிவு இருக்குது. நான் யாரையும் வந்து நேரடியா இது, அதாவது பாஜக RSS நேரடியாக இறங்கி நின்றுதான் ஒன்றை செய்ய வேண்டும்னு அவசியம் கிடையாது. நிகழ்வுகளை எப்படி தனக்கு சாதகமாக பயன்படுத்தும், எப்படி அவர்களுக்கு ஒரு பிளான் A பிளான் Bன்னு 4-5 பிளான்கள் இருக்கும். அந்தபடி இன்னைக்கு விஜயை தூக்கி வந்ததும் அவர்கள் தான். எத்தனை கருத்து கணிப்புகள் வந்துங்க, யாராவது அந்த கருத்து கணிப்புகளை பேசணுமா? 120 இடத்துல விஜய் ஜெயிப்பாருன்னு சொல்லி ஒரு போலி கருத்து கணிப்பை ஒருத்தர் அங்க இருந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியால இருந்து பேசுறாரு, ஆக்சிஸ் மை இந்தியா பிரவீன் குப்தா, எல்லாரும் அதைத்தான் உட்காந்து ஆஹா ஓஹோன்னு பேசிட்டு இருந்தாங்க. ஏன்? அது ஒரு உளவியலை செட் பண்றது. அப்படி செட் பண்ணாங்க. அதுக்கு பின்னாடி பாஜக இல்லையா? அது செய்யாதா? அது தானா உருவான ஒன்றா? பிரவீன் குப்தா அப்படி தானாக வர்றாரு. சரிங்களா? அதனால பாஜக எதை செய்கிறது, இதை பாஜக தான் செய்தது, அப்படி எந்த ஒன்றில் உங்களுக்கு ஒரு டவுட் வருதோ அந்த இடத்துல பாஜக வச்சிருங்க. இதுதான் என்னுடைய ஒரு ஈஸியான ஒரு மெத்தட். எந்த இடத்தில் ஒரு அன்ரெஸ்ட் இருக்கோ, ஒரு மன அமைதி குலைந்து போகிறதோ, யாரு நிம்மதியா இருக்க முடியலையோ, இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கோங்க. விஜய் நிம்மதியா இருக்கிறாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? விஜய் நினைத்தாலும் நிம்மதியா இருக்க முடியாது. 2019 ரஜினி இதை தெரிந்து கொண்டுதான் அவர் ரஜினி விலகிறாரு. ஜெயிக்கிறது இல்ல விஷயம். தூங்கிட முடியுமா? எக்ஸ்ட்ரா 2 பேருக்கு போட்டாலும் தூக்கம் வரும். நேத்தை விட எக்ஸ்ட்ரா 2 இழுத்தா தான் வரும். வேற வழி கிடையாது. பணம் இல்லைங்க. பணம் ஏங்க இவ்வளவு காலம், அதாவது இளையராஜா காப்பீட்டு கோரும்போது அவருடைய அண்ணன் சொன்னாரு, தம்பி சொன்னாப்புல, கங்கையமரன், நீ என்ன சாப்பிடுவ, 2 இட்லி, இவ்வளவுதானே சட்னி, இவ்வளவு சாப்பாடு, இவ்வளவு சாம்பார், இவ்வளவு தானே, இதுக்கு ஏன் இவ்வளவு அக்கப்போர்னு கேட்டார். நான் கேட்கல. நீங்க யோசிச்சு பாருங்க. இதை நீங்க அப்படியே ஒப்பிட்டு பாருங்க. ரோல்ஸ் ராய்ஸ் காரு, பிரம்மாண்டமான கேட்டு, கோடிக்கணக்கில் வீடு, வாழ்க்கை, எத்தனை கோடி சம்பளம், வீட்டுல சொகுசா உட்காந்து எவ்வளவு ஜாலியா வாழ்ந்துட்டு இருந்த ஒரு மனுஷனை கொண்டாந்து இன்னைக்கு தங்க கூண்டில் அடைக்கப்பட்டிருக்காரு விஜய். என்னைக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டச்சா அன்னைக்கே தங்க கூண்டுகள் அவர் வந்துட்டாரு. அவர் சிரிக்க மாட்டேங்கிறாரு. எதே சும்மா எப்பமாவது சிரிக்கிறாரு. எப்படி சிரிக்க முடியும்? கவுபாய் படத்துல பின்னாடி துப்பாக்கி எப்படி வச்சுட்டு பேசு அப்படிம்பாங்கல்ல, அதே மாதிரி பின்னாடி துப்பாக்கி வச்சுட்டு சிரினா எப்படி சிரிக்கிறது? அதான் ஏஐல சிரிக்கிற மாதிரி படம் போடுறாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்ப ராகுல் காந்தியை சந்திக்கிறாரா சந்திக்கலையா அப்படிங்கிற அவர் விருப்பத்தில் இருந்து வருவதல்ல. அங்க எனக்கு தெரிஞ்சு அது மோடி கூட அதை செய்ய நினைக்கிறாரா முடிவெடுக்கிறாரான்னு தெரியாது. அமித்ஷா தான் அதை நடைமுறைப்படுத்துறார். அமித்ஷாவை நீங்க பார்க்க முடியாது. சரிங்களா? அமித்ஷாவின் முகத்தை நீங்க அதை வந்து கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கணும்னா, மேடையில தமிழிசை சவுந்தரராஜன் அப்படி காட்டுவார் பாத்தீங்களா, அந்த சீனை பாத்துக்கங்க. அது ஒரு சும்மா சாம்பிள் தான். நீங்க வந்து விஜய் வந்து தமிழிசை சவுந்தரராஜனா கற்பனை பண்ணிட்டீங்கன்னா விஜய் நிலைமை என்னன்னு பாருங்க. இன்னொரு விஷயம் என்ன நினைக்கிறேன்னாக்க, தமிழ்நாட்டு அரசியல் சூழலையும் அதனாக்க முதலீட்டுல ஈர்ப்பதற்கு அமைச்சர் கீர்த்தனா ஒரு ரீல்ஸ் வடிவத்துல ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறார். அநேகமாக இந்த அணுகுமுறை என்பது ரொம்ப ரொம்ப புதுசு. இது டெக்னிக்கல் அப்பீல் எடுத்துக்கிறதா அல்லது வழக்கம் போல சினிமா தான ரீல்ஸ் ஃபார்ம் எடுத்துக்கிறதா? அதாவது ரீல்ஸால் அமைக்கப்பட்ட ஆட்சி ரீல்ஸால தான் அது வந்து அமைக்கப்பட முடியும், அதாவது நடத்தப்பட முடியும். எது எனக்கு தெரியுமோ அதான் நான் செய்வேன். எந்த தொழில் எனக்கு தெரியுமோ அதைத்தானே நான் செய்வேன். அவங்களுக்கு ரீல்ஸ் போட தெரியும், அவங்களுக்கு நடனம் ஆட தெரியும், என்ன சொல்றீங்க, வசனங்களை பேப்பரை பார்த்து வாசிக்க தெரியும், கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி பேச தெரியும். மற்றபடி அவர்களுக்கு என்ன தெரியும்? அவர்களுக்கு நிர்வாகம் தெரியுமா? எக்கனாமி தெரியுமா? நீங்க காமர்ஸ் வேற, எக்கனாமி வேற. இங்க நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க பிசினஸ் பண்றவங்க எல்லாம் எக்கனாமிக்ஸ் தெரிஞ்சவங்க கிடையாது. கிடையவே கிடையாது. எக்கனாமிங்கிறது முற்றிலும் வேற. பிசினஸ்ங்கிறது அது ஒரு ட்ரேடு, அது வந்து ஒரு வர்த்தகம், அது காமர்ஸுக்குள்ள அடங்கும். இந்த டெக்னிக்ஸ் வந்து இன்னும் சொல்றேன்னா அது யுக்தி. அந்த டெக்னிக்ஸை வந்து நீங்க வேற விதமான புத்தகங்கள்ல படிச்சுக்கலாம், அனுபவத்துல படிச்சுக்கலாம். எக்கனாமியை நீங்க அனுபவத்துல வெறுமனே படிக்க முடியாது. எக்கனாமி இஸ் லாஸ்ட் வெரி பிக் சப்ஜெக்ட்.
ஸோ அதுக்குள்ள ஃபினான்ஸ் இருக்குது, அதுக்குள்ள ட்ரேட் இருக்குது, அதுக்குள்ள காமர்ஸ் இருக்குது. ஆனா அது மட்டுமே கிடையாது. நீங்க அதுல இருந்து மக்களுக்கு எவ்வளவு வேலை வாய்ப்புகளை உருவாக்குறீங்க, பண சுழற்சி எப்படி உருவாக்குறீங்க, எல்லாமும் இருக்குது. நீங்க 1000 ரூபாய் கொடுத்தாங்களே திமுக அரசு, அது வெறும் 1000 ரூபாய் கிடையாது. சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன். பல 1000 கோடி சம்பாதிக்கிற அம்பானி ஒரு நாளைக்கு எத்தனை டீ குடிப்பாரு, எத்தனை சோப்பு வாங்குவாரு? புரியுதா உங்களுக்கு? அவர் கன்சியூமர் கிடையாது. அவரு ரிலையன்ஸ் ஸ்மார்ட் வச்சிருப்பாரு, சரிங்களா? அவர் கடையில நாம சோப்பு வாங்குவோம். நாம அதாவது மாதம் ஒரு நாளைக்கு 300 ரூபாய் சம்பாதிக்கிற, மாதம் 9000 ரூபாய் சம்பாதிக்கிற ஒருவர், 10,000 ரூபாய் சம்பாதிக்கிற ஒருவர் கூட ஒரு மாதத்துக்கு ஒரு சோப்பு வாங்குவார், வீட்டுக்கு ஒரு தீப்பெட்டி வாங்குவார், சரிங்களா? கன்சப்ஷன்ங்கிறது இதுதான் சர்க்குலேஷன். இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா இன்னைக்கு சில அறிவுஜீவிகள் நினைக்கிறாங்க வேலை கொடுங்க, வேலை கொடுங்க. வேலை எல்லாத்துக்கும் அதுக்கு தான் தொழில்துறை முன்னேற்றிட்டு இருக்காரு. அதான் டிஆர்பி ராஜா செஞ்சாரு. பல லட்சம் கோடி ரூபாயை ஒவ்வொரு இடத்துக்கும் போய் மாநாடுகளை நடத்தி, ஜப்பான்ல மாநாடு, நந்தனத்துல மாநாடு, சரிங்களா? ஒவ்வொரு இடத்துலையும் தொழில்துறை மாநாடுகளை நடத்தினாரு. தனித்தனி தொழிற்பேட்டைகள், ஓசூர்ல தொழிற்பேட்டை, தூத்துக்குடியில தொழிற்பேட்டை, வின்ஃபாஸ்ட் தூத்துக்குடி, சாம்சங் நிறுவனத்தை கப்பல் கட்டுவதற்கு இறக்கி விடுறாரு தூத்துக்குடியில. இப்படி பல்வேறு தரங்கள்ல கொண்டு இறக்குறாரு. அப்படிப்பட்ட நபர்கள் இருந்த இடத்துல தங்கம் தென்னரசு, பிடிஆர் மாதிரியான நிதியமைச்சர்கள் இருந்த இடத்துல இன்னைக்கு மரிய வில்சன்கிற ஒரு ரவுடியும், இன்னைக்கு கீர்த்தனாங்கிற ஒரு ரீல்ஸ் சிகாமணியும் ஒரு பெண்மணியும் நின்றுட்டு நமக்கு ரீல்ஸ் போடுறாங்கன்னு சொன்னா அவங்க எந்த நிர்வாகத்தை கொடுப்பார்கள்? யோசிச்சு பாருங்க. அவங்க கோட்டு போட்டுட்டு ரீல்ஸ் தான் போட முடியும். இது அதாவது என்னன்னா, கீழே இருக்கிற தற்கொலைகளுக்கு இது புரியறதுக்கு காலமாகும். ஆனா புரியும். ஒரு வகையில இது நல்லதுதான். ஏன்னா நம்ம தற்கொலைன்னு சொல்றோம். அது ஒரு நிலை. தலைப்பிரட்டைன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த ரெட்டை தவளை 2 கால்ல இருக்கும், வளர்ச்சி இல்லாம. அது ஒரு நிலை. கூட்டுப்புழுன்னு சொல்றோம். அது தனக்குள்ள இருக்கும், உலகம் தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு 3வது படிநிலையில அது ஒரு முழு உயிரினமா ரெக்கை விரிச்சு பறக்கிறது இல்லையா? அதனால தற்கொலைங்கிறது ஒரு நிலைதான். நாம அவங்களை அதை தகுந்து குறைச்சி சொல்லல. நீங்க அதையும் கடந்துதான் நீங்க வளர்ச்சி அடையணும். 6 மாசம் ஒரு குழந்தை நடக்கிறதுக்கு ஆகிற மாதிரி நீங்கள் அரசியல் பயிற்சி பெறுவதற்கு சில காலம் ஆகலாம். ஆனா இந்த தற்கொலைகளின் ஆட்டத்தை நீங்க பாருங்க. உண்மையான யார் அட்மினிஸ்ட்ரேட்டர்னா யார்? Who is டிஆர்பி ராஜா? Who is பிடிஆர்? Who is தங்கம் தென்னரசு? அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். Who is MK ஸ்டாலின்? that one and only ultimate அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதாவது நிழலின் அருமை வெயிலில் தெரியும், மனைவியின் அருமை பிரிவில் அப்படின்னு எழுதினார் வைரமுத்து. அதே மாதிரி நீங்க இன்னைக்கு ஒரு பெரிய துயரத்தை, ஒரு பிரிவை சந்திச்சிருக்கீங்க. ஒரு மிகச்சிறந்த அட்மினிஸ்ட்ரேட்டருடைய ஒரு உண்மையான ஹீரோ ஸ்டாலினை பார்த்து அஞ்சு நடுங்கிய கூட்டம் தான் அவரை வெற்றி பெறாமல் கூட பார்த்து கொண்டது. அவர்கள் கையில் இருக்கக்கூடிய மிஷினாலையும் மிஷினரினாலையும். சரிங்களா? வெற்றி தோல்வி அல்ல, வெற்றி தோல்வி எங்களுக்கு இல்லை. பெரியார் அண்ணா கலைஞரின் பிள்ளைன்னு கவிதை எழுது. சரிங்களா? பெருமைக்குரிய திராவிடன் நான். இன்னைக்கு வெற்றியை தாண்டி இன்னைக்கு ஆட்சியை யார் நடத்திட்டு இருக்கிறா? நீங்க இன்னைக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. இனிமே பாருங்க, நீங்க உங்க கையில பேனா இருக்கலாம், அதை பிடித்து பாஜக எழுத முயற்சிக்கிறது முயலும். அதை மாற்றி எழுதுவதற்கு தான் திராவிடம் இருக்குது. அதற்குத்தான் நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். நீங்க ஆரம்பத்திலையும் பொம்மை தான், இப்பவும் பொம்மை தான். களத்துல நின்றுகிட்டு பாயாசமா பாயாசமாவதுன்னு சொன்னீங்க இல்லையா? பாசிசம்னா என்னங்கிறத இப்ப போட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்க உங்களை சந்திக்காமலேயே உங்களை ஆட்சி படைக்கிறார்கள். நீங்க யார சந்திக்கணுங்கிறத கூட அவர்கள் முடிவு பண்றாங்க. உங்களால ராகுல் காந்தியை கூட, கூட்டணி தலைவர்களை கூட, கட்சிக்காரர்களை கூட பார்க்க முடியாத கையேறு நிலையில இருக்கிறீங்க. இதுதான் இவ்வளவுதான். ஓகே, ஒரு கடினமான விஷயம் முன்வச்சிக்கிறீங்க. பாப்போம் பிற்பகல்ல முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையுங்கிற மாதிரியா பின்வரும் காலங்கள்ல பிஜேபி டிவிக்கு கூட்டணி வருதான்னு பார்ப்போம். அந்த தொழிலை நீங்களும் பேசியிருக்கிறீங்க. தொடர்ந்து உங்கள் விமர்சனங்களை மக்கள் பார்வைக்கு விட்டு விடுகிறேன். இந்த விவாத சொல்ல அறக்கலத்து நேர உதவி